வியூவர்ஸ், இந்த வீடியோவில் அசிஸ்டன்ட் ப்ரொபோஸ்டுக்கான ஒரு தகவல். இந்த தகவல் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம பார்த்த தகவல் ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக மேக் பண்ணுது. யாருக்கு ப்ரெசண்ட்டாக அதிக சப்போர்ட் இருக்குது, என்ன மாதிரியான ஒரு ஆட்சி மாற்றம் நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் பொறுத்தளவு நம்மளுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன், எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றத கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த ஒரு பதிவு பார்த்தீங்க அப்படின்னா உயர்கல்வித்துறைக்கும் சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்வித்துறைக்கும் சரி, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, என்ன உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நம்ம இந்த உதவி பேராசிரியர்கள் பணியிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பல விஷயங்களை கடந்து இந்த லாஸ்ட் இயர் நம்மளுக்கு எக்ஸாம் நடந்தது, அதை பற்றி தெரியும். ப்ளஸ் அது இல்லாமல் எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதுனாங்க, என்ன போஸ்டிங் போட்டாங்க, ஸோ இன்றைக்கி இது வரைக்கும் என்ன ப்ராப்ளம் இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு அப்படின்றது நம்ம தொடர்ந்து அந்த அப்டேஷன் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த பதிவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பதிவு முக்கியமாக இப்போ எலெக்ஷன் பேஸ்டு எல்லாமே இது ஒரு பேசும் பொருளாக இன்னைக்கு பேசுகிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ மேக் பண்ணது. பேசும் பொருள் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்த உதவி பேராசிரியர் பணியிடங்கள் எவ்வளோ பேர் ஃபில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்க தகவல் தான் இது. ஆல்ரெடி டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உயர்கல்வி அரசு உயர்கல்வி நிறுவனங்கள் சீரழித்து புதக்குழியில் தள்ளியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாமக தலைவர் அன்புமணி அவர் சொல்லியிருக்காரு. வெறும் 5 உதவி பேராசிரியர்கள் மட்டும் கலை அறிவியல் கல்விகளுக்கு ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களும் அதே செய்தியை சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அது ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு. ஆட்சியாளர்கள் யார் அடுத்த ஆட்சியாளர்கள் வரப்போகிறாங்கோ அவங்களுக்கு ஒரு பேசும் பொருளாக இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அசிஸ்டன்ட் ப்ரொபோசருக்கான ஒரு எக்ஸாம் அமைஞ்சிருக்கு. ஸோ எல்லாருமே இந்த கருத்தகம் இப்போ ஒவ்வொரு தலைவர்களுமே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது எடப்பாடியார் அவர்களுமே இதை பற்றி பேசியிருக்காங்க. அவங்களுமே இந்த மாதிரி இந்த 5 பேரை தான் ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த ஒரு தகவல். ஸோ இந்த பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த தகவல் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா பகுதி நேர ஆசிரியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வாக்குறுதிகளே பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே பர்மனன்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பட் லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டேஜ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா தலைவர் விஜயோட வாக்குறுதிகள் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பகுதி நேர ஆசிரியர்கள் சார்ந்த ஒரு தகவல் ஷேர் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு பகுதி நேர ஆசிரியர்கள் புனப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்ஸாக நம்ம எடுத்துக்கணும். ஆட்சியாளர்கள் மாறும்போது என்ன மாறும், என்ன எதை நோக்கி அது பயணிக்கும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் அடுத்தது என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பதிவு எல்லாமே ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வி கேன் அப்சர்வ். ஓகேவா? ஸோ அப்சர்வ் பண்ணுறாங்க ஒருத்தவங்க இந்த கல்லூரி பேராசிரியர்களை இந்த ஃபில் பண்ணாமல் இருந்ததை அப்சர்வ் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ பிஜிடிஆர்பி போஸ்டிங் போட்டாங்க. அதே மாதிரி டெட் பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸ் நியமன தேர்வு பேஸ் பண்ணி செகண்ட் கிரேட் டீச்சர் போட்டாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பியும் போட்டாச்சு. ஓகேங்களா? ஃபில் பண்ணாமல் இப்போ பெண்டிங்கில் இருக்கிற ஒரே விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உதவி பேராசிரியர்களுக்கான பணியிடங்கள் மட்டும்தான் இன்னைக்கு ஃபில் பண்ணாமல் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதை இன்னைக்கு ஒரு பேசும் பொருளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. நான் பார்த்த ஒரு சில தகவலை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு இந்த வீடியோ மேக் பண்ணது. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.